இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆல்மண்ட் மில்க் பேன்கேக். இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு முட்டையை ஆட் பண்ணி அதோடு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், சிறிதளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஸ்டார்ச், இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு ஆல்மண்ட் மில்க், 1/2 டீஸ்பூன் அளவு கோகனட் பாம் சுகர், இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸ் மீல், 1 கப் அளவு ஆல்மண்ட் மீல், இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை ஊற வைக்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுற பதத்துக்கு இது இருக்கணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு தோசை தவாவை எடுத்து நல்லா சூடு பண்ணி அதில் கரைச்சி வச்சிருக்கிற பேட்டரை ஒரு சின்ன திக்கான தோசையாக நம்ம சுட்டு எடுக்க போகிறோங்க. இந்த பேன்கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் மீடியமுக்கு கம்மியான ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் இது உடையாமல் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஆல்மண்ட் மீலும் ஃப்ளாக்ஸ் மீலும் இப்போ கடைகளில் அதிகமாக கிடைக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் கோதுமை மைதாவில் செய்கிற பேன்கேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான பேன்கேக்கை நீங்கள் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. பேன்கேக் சாப்பிடலன்ற கிரேவிங்கும் நமக்கு வராதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் கவு மில்கை உங்கள் டயட்டில் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு திரும்பவும் மீடியமுக்கு கம்மியான ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. முட்டை ஆப்ஷனலுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோகனட் பாம் சுகர் ஆட் பண்ணியிருக்கீங்க, அது கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலான சுகரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் சுவையான பேன்கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேப்பிள் சிரப்போடையும் ஹனியோடையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேப்பிள் சிரப்போட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். மேப்பிள் சிரப் பார்த்தீங்கன்னா ரீஃபைன் சுகர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரை காட்டிலும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபைன் சுகரில் குறைவான அளவோ அதிகமான அளவோ நம்ம டயட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இதனால் நமக்கு கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான அளவு வெயிட் போடுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. இதை கம்பேர் பண்ணும்போது மேப்பிள் சிரப்பில் பார்த்தீங்கன்னா 24 வகையான டிஃப்ரெண்ட்டான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. இதனால் நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் ஆகாமல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதாவது கேன்சர், குரோனிக் டிசீஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் பார்த்தீங்கன்னா ஹையர் கிளைசமிக் இண்டெக்ஸுங்க. இதனால் நமக்கு பிளட்டில் சுகரை ரைஸ் பண்ணி டயபெட்டிஸ் வரதுக்கு காரணமாக இருக்குங்க. இதை கம்பேர் பண்ணும்போது மேப்பிள் சிரப் பார்த்தீங்கன்னா லோயர் கிளைசமிக் இண்டெக்ஸுங்க. இதனால் நமக்கு பிளட் சுகர் லெவலை ரைஸ் பண்ணாமல் டயபெட்டிஸ் வராமல் பாதுகாக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்பிள் சிரப்பில் பாலிஃபீனல்ஸ்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஹார்ட் டிசீஸ், ஆர்த்தரைட்டிஸ், பவுல் டிசீஸ் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமான அளவு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் கிடைக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 கேலரி, அதுவும் இல்லாமல் கெமிக்கல் நிறைஞ்சதாக இருக்குங்க. இதனால் நமக்கு இன்டைஜஷன், கேஸ், ப்ளோட்டிங், கிராம்பிங், கான்ஸ்டிபேஷன், டிப்ரெஷன், மெமரி லாஸ் இந்த மாதிரி நிறைய நியூமரஸ் ஹெல்த் ப்ராப்ளத்தை இது கிரியேட் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாமல் டைஜஸ்டிவ் ட்ராக்கையும் பாழாக்கிருங்க. அதனால மேப்பிள் சிரப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரையோ ரீஃபைன் சுகரையோ ஆட் பண்ணுறதுனால வர எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் மேப்பிள் சிரப்பை யூஸ் பண்ணும்போது நமக்கு வராதுங்க. அதுக்கு பதிலாக ஹெல்த்தியான அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சைட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக எந்த ஒரு மேஜரான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லைங்க. எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பிள் சிரப்பை உங்கள் டயட்டில் மாடரேட்டாக ஆட் பண்ணுற வரைக்குங்க. மேப்பிள் சிரப் மாத்திரம் இல்லைங்க, பாம் ஜாகரி, கோகனட் பாம் சுகர், ஹனி, மேப்பிள் சிரப் இது எல்லாமே நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவ்ங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவாக இருந்தால் கூட இதில் சுகர் தாங்க இருக்குது. அதனால் நம்ம ரீஃபைன் சுகர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மாடரேட்டாக உங்கள் டயட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவ் ஸ்வீட்னரெல்லாம் உங்கள் டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் உங்களுக்கு வராதுங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாங்க உங்களுக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பிள் சிரப்பை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமான அளவு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் மேப்பிள் சிரப் கிடைக்குதுங்க. ஃப்ளேவர் ஆட் பண்ணி கிடைக்கிற மேப்பிள் சிரப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கிரேட் ஏ கிரேட் பி ஆர்கானிக்ன்ற மேப்பிள் சிரப்பை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதனால் உங்களுக்கு அதிகமான அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரை ரீஃபைன் சுகரை உங்கள் டயட்லேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் மேப்பிள் சிரப், பாம் ஜாகரி, கோக்னட் பாம் சுகர், ஹனி இதெல்லாம் உங்கள் டயட்டில் மாடரேட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் வராமல் நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.